Hello students, welcome to Art Schooling English. Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் 6 சப்ளிமெண்ட் ரீடர் 6 த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட் ரீடரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஸ்டோரியை நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ணி என்ன தமிழ் அர்த்தம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட். இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையனை பற்றின விஷயங்கள், எப்படி ஹவுஸ் ஹீ இஸ் வெரி பிரேவ் ஃபார் ஹிஸ் கண்ட்ரி. தன்னுடைய நாட்டுக்காக அவன் எவ்வளோ தைரியமாக துணிச்சலாக ஒரு செயலை செய்கிறாங்கிறது தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள். This is a true story of a little boy with a brave heart and the passionate love for his village. ஸோ இந்த ஸ்டோரி வந்து உண்மையான ஒரு ஸ்டோரி தான். சரிங்களா? ஒரு சின்ன பையன், லிட்டில் பாய்னு ஒரு சின்ன பையனை பார்த்தினா அவையே பிரேவ் ஹார்ட், எவ்வளோ ஒரு தைரியமான மனசோடு என்ன செய்கிறான் அப்படின்னா தைரியமாக என்ன செய்கிறான், ஒரு செயலை செய்கிறான். அவனுக்கு எவ்வளவு தன்னுடைய நாட்டு மேலே ஒரு நம்பிக்கை பற்று இருந்ததுன்னா இந்த செயலை செஞ்சுருப்பான் அப்படிங்கிறதான் ஸ்டோரியை பற்றின விஷயம். ரீட் ஆன் த ஸ்டோரிஸ் டு ஃபைண்ட் அவுட் what the little hero of Holland did to save his fellow men. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து இந்த லிட்டில் பாய் வந்து இந்த ஹோலண்ட் அப்படிங்கிற கண்ட்ரியை சேவ் பண்ணால் எப்படி அவன் வந்து காப்பாற்றப்பட்டான் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஸ்டோரியில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஹோலண்ட் இஸ் அ கண்ட்ரி வேர் மச் ஆஃப் த லேண்ட் லைஸ் பிலோ த சீ லெவல்ஸ். ஸோ ஹோலண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி, அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சீ லெவலுக்கு கீழே இருக்குது. Only great walls called dikes. So and keep the North Sea from the rushing in and flooding the land. For centuries, the people of Holland have worked to keep the walls strong so that their country will be the safe and dry. Even the little children know the dikes must be watched every moment, and that a hole no longer than your fingers can be very dangerous things. ஸோ இந்த ஹோலண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா த லேண்ட் ஆஃப் த பிலோ த சீ லெவல், சீ லெவலுக்கு கீழே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் வால்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைக்ஸுங்கிற அந்த வால் தான் என்ன செய்யுது அப்படின்னா இட் சேவ் த ஹோலண்ட். ஓகேங்களா? அது எங்கே, அது கீப் த நார்த் சி, அந்த நார்த் சி என்ன செய்யுது அப்படின்னா தடுத்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா பாதுகாத்து இருக்குது. ஓகேங்களா? மெனி ஃபார் சென்ச்சுரிஸ் ஆஃப் த பீப்புள், சென்ச்சுரிஸாகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அந்த டைக்ஸ் அப்படிங்கிற வாலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாதுகாக்கிறாங்க. ஈவன் அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லி கொடுக்குறாங்க. ஈவன் இஃப் இட் ஹாஸ் அ ஸ்மால் ஹோல் இன் தட் வால், அந்த வாலில் ஒரு சின்ன ஹோல் இருந்தால் கூட தட் மேபி தட் ஹோல், ஓகேங்களா, நோ லாங்கர் தென் யுவர் ஃபிங்கர்ஸ், அது ஒன்று விரல காட்டில் சின்னதாக இருந்தாலும் கூட தட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் தெம்ஸ், அது உண்மையிலேயே அந்த கண்ட்ரிக்கு என்னது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது வாங்க. மெனி இயர்ஸ் அகோ there lived a Holland boy named Peter. Peter's father, one of the man who tended the gates in the dikes, called sluice. He opened and closed the sluices so that ships could pass up the Holland canals into the great seas. ஸோ மெனி இயர்ஸ் ஆகும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே த ஹோலண்ட் அப்படிங்கிற கண்ட்ரியில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பையன் வாழ்கிறான். அவனோட பேர் பீட்டர். பீட்டரோட ஃபாதர் என்ன செய்கிறார் அப்படின்னா த ஸ்லூயிஸ் அப்படிங்கிற ஒரு கேட் கீப்பர்ஸ், ஓகேங்களா, அவர் தான் வந்து அந்த கேட் என்ன செய்கிறார் அப்படின்னா ஓப்பன் பண்ணி விடுறாரு. அப்போ ஓப்பன் பண்ணால் தான் அங்கே அந்த வழியாக வரக்கூடிய அந்த கப்பலெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா மூவ் ஆகி போகிறதுக்காக, அந்த ஷிப்பெல்லாம் மூவ் ஆகி போகிறதுக்காக ஓப்பன் பண்ணிவிடுறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த வேலை பார்க்குறாரு. சரிங்களா? ஹவுலண்ட் அப்படிங்கிற அந்த கேனல்ஸில் அவர் வேலை பார்க்குறாரு. ஒன் ஆஃப்டர்நூன், ஒரு நாள் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப்டர்நூன் இன் த ஏர்லி ஃபால் வென் பீட்டர்ஸ் வாஸ் 8 years old. ஸோ பீட்டர் வந்து எத்தனை வயசு பையன்? 8 வயசு பையன். சரிங்களா? ஒரு நாள் மத்தியானம் ஹிஸ் மதர் கால்டு ஹிம் ஃப்ரம் ஹிஸ் பிளே. ஸோ அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. கம் பீட்டர், சி செட், I want you to go across the dike and take these cakes to your friend, the blind man's. If you go quickly and do not stop to play, you will be home again before dark. ஸோ ஒரு நாள் மத்தியானம் அவங்க அம்மா வந்து while he was playing the games, ஸோ கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கையில் கூப்பிட்டுட்டு நீ போய் என்ன செய்ய, இந்த கேக்கை கொண்டு போய் உன்னுடைய பிளைண்ட் ஃப்ரெண்ட், உன்னுடைய நண்பன் யாருன்னா பிளைண்ட் மேன், ஓகேங்களா,
ஸோ அந்த பிளைண்ட் ஃப்ரெண்டுக்கு போய் கொடுத்துட்டு வா. எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னா ஹி ஹாஸ் டு அக்ராஸ் த டைக்ஸ். அந்த டைக்கை கிராஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுட்டு போகணும், எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீ இருட்டாகிறதுக்குள்ளே என்ன செஞ்சிரு, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து விட்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். The little boy was glad to go on such a errand and started off with a light heart. He stayed with the poor blind man a little to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out of the sea. ஸோ இப்போ அந்த பையன் என்ன செய்கிறா அப்படின்னா he was so happy to meet his friend. தன்னுடைய நண்பனை பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ அவர் வீட்டுக்கு போன உடனே தான் வர்ற வழியில் என்னெல்லாம் பார்த்தான் அப்படிங்கிறத தன்னுடைய பிளைண்ட் மேன்ட்ட வந்து என்ன செய்கிறா அப்படின்னா ஷேர் பண்ணுறான். சரிங்களா? என்னெல்லாம் ஷேர் பண்ணுறா அப்படின்னா வர்ற வழியில் இருக்கக்கூடிய இந்த டைக்கு, சன்னு, ஷிப் அண்ட் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத என்ன செய்கிறேன்னா ஷேர் பண்ணுறான். ஓகேங்களா? He remembered his mother's wish that he should return back before dark and pitching his friend goodbye, he set out for homes. ஸோ தன்னுடைய நண்பன் பிளைண்ட் மேன்ட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் அம்மா சொன்னதை மறந்துட்டார். சரிங்களா? ஸோ சடனாக அவனுக்கு என்ன இங்கே வருதுன்னா ஞாபகம் வருது, தன்னுடைய அம்மா வந்து என்ன செஞ்சாங்க, இருட்டாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு வர சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன்னுடைய நண்பன் பிளைண்ட் மேனுக்கு என்ன செய்கிறான்னா சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு he started his journey towards his homes. தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா வர வழியில் as he walked beside the canal, he noticed how the rains had swollen the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gates. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேனல்கிட்ட வரையில் பார்த்தீங்கன்னா அந்த இதை நோட்டீஸ் பண்ணுறான். சரிங்களா? அப்போ அந்த ரெயின்ஸ் மழை பெஞ்சதுனால என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஸ்வாலோஸ் வாட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த வேவ்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வேகமாக வந்து அந்த டைக்ஸ் மேலே என்ன செய்யுதுன்னா மோதுது. அப்படி மோதுற போது அவனுக்கு திடீர்னு அவங்க அப்பாவுடைய அந்த ஃபாதர்ஸுடைய இந்த கேட்டை நினச்சி என்ன செய்கிறான்னா ரிமெம்பர் பண்ணுறான். அடுத்ததாக பாருங்கள். I am glad they are strong. I am glad they are strong, he said to himself. ஆனால் அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ், அவன் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த கேட் மேலே ஒரு நம்பிக்கை, அந்த டைக்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. இஃப் தே கேவ் வே வாட் வுட் பிகம் ஆஃப் அஸ். சப்போஸ் அது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளுடைய என்ன நடக்கும் அப்படின்னா the pretty field would be covered with waters. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எல்லாமே அந்த லேண்ட் எல்லாமே என்ன செஞ்சிடும், தண்ணியில் கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். ஃபாதர் ஆல்வேஸ் கால்ஸ் தெம்ஸ் த ஆங்க்ரி வாட்டர்ஸ். அவங்க அப்பா வந்து அந்த தண்ணி எப்பயுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த சீ வாட்டரை வந்து ஆங்க்ரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது எப்பயுமே என்ன செஞ்சிட்ருக்கு, ஒரு மாதிரி வேவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக என்ன செஞ்சிருக்குன்னா ரஷ் ஆகுது. ஸோ ஐ சப்போஸ் ஹீ திங்ஸ் தே ஆர் ஆங்க்ரி அட் ஹிம்ஸ் ஃபார் கீப்பிங் தெம் அவுட் ஸோ லாங்ஸ். ஸோ அவனுக்கு திடீர்னு ஒரு ஐ சப்போஸ், ஐங்கிறது அந்த பீட்டரை குறிக்குது. ஸோ அவனுக்கு ஒரு சஸ்பெக்ட் என்னென்ன அப்படின்னா அவன் நினைக்கிறான் தே ஆர் ஆங்க்ரி, அது ரொம்ப கோபத்தில் இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ தே ஹாவ் டு ஸோ அவுட் லாங், கொஞ்சம் நம்ம தூரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கான். as he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grew beside the road or to listen to the rabbits soft tread, and they rustled through the grass. So while he returned back from his blind man, ஓகேங்களா, அங்கேருந்து திரும்பி வர்றபோது இவன் நடந்து வரையில் என்ன பண்ணுறா அப்படின்னா he picked some pretty blue flowers. ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோட்டு சைடு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறான்னா பிடுங்குறான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா he could hear the rabbit soft thread. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த கிராஸில் வந்து கேட்குது. ஸோ அடுத்ததாக பட் as he thought of his visit to the poor blind man who had so few blessings and was always so glad to see him. ஸோ இப்போ அதை நினைக்கிறான், அங்கே பார்த்த உடனே அந்த பிளைண்ட் மேனை பார்த்துட்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா அவருக்கு என்ன இல்லை, இவனை தவிர வேறு யாருமே இல்லை. ஸோ அப்போ ரொம்ப ஹாப்பியாக அந்த பிளைண்ட் மேன் என்ன செய்கிறாரு, ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கடுத்ததாக சடன்லி he noticed that the sun was getting and that it was growing dark. Mother will be watching for me, he thought, and began to run toward homes. ஸோ அவன் திடீர்னு என்ன செய்கிறான் அப்படின்னா சூரியனை நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ பார்க்குற போது என்ன செய்யுது, சன் வந்து கோயிங் டு செட் இன் த வெஸ்ட், சூரியன் மறைய போகுது. அப்போ அந்த டார்க்னஸ் வந்து அந்த ஏரியாவில் கவர் ஆகுறதுனால மதர் வில் பி வாட்சிங் ஃபார் மீ, ஏன்னா அவங்க அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா ஓட ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா, டுவோர்ட்ஸ் ஹிஸ் ஹோம், வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜஸ்ட் தென் he heard a noise. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓடி வரபோது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது.
இட் வாஸ் த சவுண்ட் ஆஃப் த ட்ரிக்லிங் வாட்டர்ஸ். ஸோ திடீர்னு அவனுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு ட்ரிக்லிங் சவுண்டு, ஒரு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய சவுண்டு வந்து அவனுக்கு கேட்குது. ஹி ஸ்டாப்ட் அண்ட் லுக் டவுன்ஸ். தெர் வாஸ் அ ஸ்மால் ஹோல் இன் த டைக். திடீர்னு தன்னுடைய ஓட்டத்தை என்ன செய்கிறான், நிப்பாட்டிட்டு அவன் பார்க்குற போது அங்கே ஒரு ஸ்மால் ஹோல் இந்த டைக், ஒரு சின்ன ஹோல் அந்த இடத்துல அந்த டைக்கில் வந்து இருக்குது. த்ரூ விச் அ டைனி ஸ்ட்ரீம் வாஸ் ஃப்ளோயிங். டைனி அப்படின்னா ஸ்மால். பார்க்குற போது என்ன இருக்குன்னா ஒரு சின்ன ஹோலு, அது வழியாக த்ரூ தட் ஹோலில் த வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் லைக் அ ஸ்ட்ரீம், ஒரு ஓடை மாதிரி மேலேருந்து ஃபால்ஸ் மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது அந்த தண்ணி. சரிங்களா? அப்போ அவனுக்கு திடீர்னு என்ன தோணுது அப்படின்னா, a child in a hole is frightened at the thought of a leak in the tank. So not only the grown-up persons, even the children, small children in that hole in country, if they see that, ஓகேங்களா, ஒரு சின்ன குழந்தை கூட அந்த லீக் ஆகக்கூடிய அந்த வாட்டரை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக they will be frightened, கண்டிப்பாக பயந்துருவாங்க. ஸோ பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர்ஸ் அட் ஒன்ஸ். பீட்டர் வந்து என்ன செய்கிறான், சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டான். ஸோ if the water ran through the little hole, it would be the soon make a large one. ஸோ இப்போ இந்த வாட்டர் இப்படியே ஃப்ளோ ஆகி வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது சூன் என்ன செஞ்சிடும், பெருசாகிடும், இன்னும் பெருசாகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ இட் would அண்ட் தென் த ஹோல் கண்ட்ரி would be flooded. ஸோ அப்போ மொத்த கண்ட்ரியும் என்ன, ஹோல் அண்ட் கண்ட்ரியும் வெள்ளத்தால் மூழ்கிறோம். இந்த மூமெண்ட் he saw what he must do. ஒரு சில செகண்ட் என்ன செய்கிறான் அப்படின்னா யோசிச்சு என்ன பண்ணலான்னு சொல்கிற போது த்ரோயிங் அவே இஸ் ஃப்ளார்ஸ். ஓகேங்களா, தன் கையில் இருந்த எல்லா அந்த ப்ளூ ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஹி கிளைம் டவுன்னா கீழே இறங்குறான். சரிங்களா? இறங்கிட்டு இந்த சைட் ஆஃப் த டைக் அண்ட் தர்ஸ்ட் ஹிஸ் ஃபிங்கர்ஸ் இன் டு த டைனி ஹோல்ஸ். தன்னுடைய விரலை என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த ஹோலில் வைக்கிறான், சின்ன ஹோலில் வைக்கிறான். த ஃப்ளோயிங் ஆஃப் த வாட்டர் வாஸ் ஸ்டாப்ட். அந்த விரலை வச்ச உடனே அந்த வாட்டர் என்ன செஞ்சிருச்சு, அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓ, he said to himself, the angry waters must stay back now. இப்போ இந்த தண்ணி என்ன செஞ்சிருச்சு, பின்னாடி போயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். I can keep them back with my fingers. கண்டிப்பாக நான் என்னுடைய இந்த விரலை வச்சு என்ன செய்வேன், அந்த வாட்டரை பேக்கில் மூவ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஹோலன் ஷால் நாட் பி ட்ரவுன் while I'm here. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ஹோலன் கண்ட்ரி என்ன செய்யாது, ஃப்ளட்டில் மூழ்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அடுத்ததான், திஸ் வாஸ் ஆல் வெரி வெல் அட் ஃபஸ்ட் பட் சூன் இட் grew டார்க் அண்ட் கோல்டு. ஆனால் இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. பட் கொஞ்சம் நேரம் ஆக என்ன செஞ்சிருது அப்படின்னா இருட்டிடுது. ஓகேங்களா? த லிட்டில் ஃபெல்லோ, அந்த சின்ன பையன் என்ன 8 years ஓல்டுன்னு அப்போ ரொம்ப என்ன பண்ணுறான்னா ஷவுட் பண்ணுறான், கத்துறான், ஸ்க்ரீம்டு. ஓகேங்களா? ரொம்ப ஷவுட் பண்ணுறான், கம் ஹியர் ஹீ கால்டு பட் நோ ஒன் ஹியர்ட் ஹிம், நோ ஒன் கேம் டு ஹெல்ப் ஹிம்ஸ். ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு கத்தி என்ன ஷவுட் பண்ணுறான். ஓகேங்களா? பட் யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க, கம் ஹியர், பட் நோ ஒன் கம் தேர்ஸ் டு ஹெல்ப் ஹிம்ஸ். அந்த இடத்துல யாருமே அவனுக்கு என்ன செய்யலை, உதவி செய்ய வரலை. ஸோ இட் grew still colder and his arm ached and began to grow stiff and numb. ஸோ இருட்டாகிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆக குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவனுடைய ஹேண்டு ஏன்னா மேலே என்ன செஞ்சுருக்கான்னு வச்சிருக்கிற போது அவனுடைய கைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டிஃப் அண்ட் நம்ப், அப்படி மதத்தை என்ன செஞ்சிருச்சுன்னா போயிருச்சு. ஓகே, ஹீ ஷவுட்டட் அகைன், வில் நோ ஒன் கம் மதர். ஸோ மறுபடியும் என்ன செய்கிறான்னா சத்தம் போடுறான், வில் நோ ஒன் கம் மதர். ஸோ மறுபடியும் அம்மாவும் அந்த இடத்துல வரல, யாருமே வரல அந்த இடத்துல ஹெல்ப்புக்கு. ஸோ பட் ஹிஸ் மதர் ஹேட் லுக்ட் anxiously along the Tyke road many times since sunset for a little boy, and how now she had closed the lock to the cottage door, thinking that the Peter was spending the night with his blind friend. ஸோ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா இருட்டாயிருச்சு. ஸோ அடிக்கடி இந்த டைக்ஸோட ரோட்டில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பட் என்ன செய்யலை, அந்த பையனை காணலை. சரிங்களா சார்? கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய காட்டேஜ்னால் அந்த வீடை என்ன செய்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க போகிறாங்க. ஏன்னா she thought that he spent time with his blind friend. ஸோ அவனுடைய நண்பனோட வீட்டிலேயே தங்கிட்டான் போலுக்க அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய காட்டேஜ் என்ன செய்கிறாங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. And then she would scold him in the morning for staying away from home without permissions. ஸோ அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நாளைக்கு வரட்டும், நம்ம பையனை என்ன செஞ்சுக்கலாம், திட்டிக்கலாம், நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் தங்கினதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், பீட்டர் ட்ரைடு டு விசில்ஸ் பட் ஹிஸ் டீத் சாட்டர் வித் த கோல்டு. ஆனால் பீட்டர் என்ன செய்கிறான்னா விசில் அடிக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனுடைய அந்த லிப்ஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா
அப்படியே குளிரில் என்ன செய்யுதுன்னா ஷிவர் ஆகுது. ஓகேங்களா? பட் ஹி தாட் ஆஃப் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் தேர் வார்ம் பெட்ஸ் அண்ட் ஆஃப் ஹிஸ் டியர் ஃபாதர் அண்ட் மதர்ஸ். ஸோ அந்த நடுக்கத்திலே தன்னுடைய அம்மாவா அப்பாவி தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். ஓகேங்களா? அந்த வார்ம் பெட்டில் எப்படி படுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறான். ஐ மஸ்ட் லெட் தேம் பி ட்ரவுன். ஸோ அவங்கெல்லாம் நிம்மதியை தூங்குவாங்க, நான் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டேன், அவங்கள இந்த தண்ணியில் மூழ்க விட மாட்டேன். ஹி தாட் ஐ மஸ்ட் ஸ்டே ஹியர் அன்டில் சம் ஒன் கம்ஸ் இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டே ஆல் நைட். ஐ மஸ்ட் ஸ்டேனா நான் இந்த இடத்துல பீட்டர் வந்து அந்த இடத்துல என்ன செய்கிறேன், நான் கண்டிப்பாக இருப்பேன், யாராவது இந்த இடத்துல வந்து எனக்கு உதவி செய்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், இந்த ஹோலன் கண்ட்ரியை நான் தண்ணியில் என்ன செய்ய விட மாட்டேன், மூழ்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். த மூன் அண்ட் ஸ்டார்ஸ் லுக் டவுன் ஆன் த சைல்டு க்ரௌச்சிங் அண்ட் எ ஸ்டோன் ஆன் த சைடு ஆஃப் த டைக். இப்போ இந்த மூன் ஸ்டார்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ வந்த உடனே என்ன செய்கிறான்னா க்ரௌச்சிங் அப்படின்ன உடனே என்ன செய்கிறான்னா அவன் ஃபீல் பண்ணுறான், ஓ இந்த இதெல்லாம் என்ன பண்ண போகுது, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது, இந்த மூன்ஸ் ஸ்டார்ஸ் இதெல்லாமே நம்மளை என்ன செஞ்சிட்ருக்கு பார்க்குது. அந்த அந்த லைட்டோட அந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல படுது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ அவனால் என்ன செய்ய முடியல அப்படின்னா ஹி கெனாட் சிட் ப்ராப்பர்லி. சரிங்களா? அப்போ கொஞ்சம் தன்னுடைய நீஸ் எல்லாம் பெண்ட் பண்ணி க்ரௌச்சிங் அப்படின்னா அடாப்டிங் எ பொசிஷன் வேர் த நீஸ் ஆர் பெண்ட் அண்ட் த அப்பர் பாடி இஸ் ப்ராட் ஃபார்வர்ட் அண்ட் டவுன். ஸோ தன்னுடைய அப்படியே நீல் டவுன் போட்டு உட்கார்றது மாதிரி. சரிங்களா? ஒன் சைடாக உட்காருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன செய்கிறான்னா உட்காரான். ஹிஸ் ஹெட் வாஸ் பெண்ட். தன்னுடைய தலையை என்ன செய்கிறான்னா தன்னுடைய கை மேலேயே இது பண்ணுறான். ஹிஸ் ஐஸ் வேர் க்ளோஸ்ட். அப்படியே கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்தில் என்ன செய்யுது, க்ளோஸ் ஆகுது. பட் ஹி வாஸ் நாட் அஸ்லீப். ஆனால் அவன் தூங்கலை. ஃபார் எவ்ரி நவ் அண்ட் தென் ஹி ரப்ட் ஹிஸ் ஹேண்ட் தட் வாஸ் ஹோல்டிங் பேக் த ஆங்க்ரி சீ. ஸோ அடிக்கடி தன்னுடைய விரலை எடுத்து என்ன செய்கிறான்னா ஹி வாஸ் ரப்பிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ரெண்டு ஹேண்டையும் நல்லா என்ன செய்கிறான், ரப் பண்ணுறான். ஏன்னா அவனோட கைகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மதமதத்துருச்சு. சரிங்களா? ஒரு மாதிரி நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் ஐஸ் தண்ணியில் வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி அவனுக்கு ஒரு மதப்பு இருக்கிறதுனால அடிக்கடி தன்னுடைய ஹேண்டை என்ன செய்கிறானா ரப் பண்ணுறான். ஐ வில் ஸ்டாண்ட் இட் somehow he thought he stayed there all night keeping the sea out. ஸோ அவன் மறுபடியும் என்ன செய்கிறானா யோசிக்கிறான். ஐ வில் ஸ்டாண்ட் இட், நான் இருக்கிற வரைக்கும் இந்த தண்ணி அவன் என்ன செய்ய விட மாட்டேன். ஓகேங்களா? அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அடுத்ததாக பாருங்கள். Early next morning, a man going to work thought he heard a groan as he walked along the top of the trike. ஸோ இப்போ அந்த வழியில் நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் என்ன செய்கிறாருன்னா வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போகிற போது அந்த க்ரோனிங் சவுண்ட் அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா கேட்குது. க்ரோன் அப்படின்னா என்னென்னா டீப் ஆர்டிகுலேஷன்ஸ். ஓகேங்களா? அப்படியே மெதுவாக நம்ம ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்போம்லே, ஒரு பெயினில் ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த சத்தத்தில் என்ன செய்கிறான்னா கேட்குறாரு. லுக்கிங் ஓவர் த எட்ஜா. ஓகேங்களா? அந்த சத்தம் எங்கிட்ட இருந்து வருது அப்படின்னா டாப் ஆஃப் த ட்ரைக்கில் கேட்குது. லுக்கிங் ஓவர் த ஏஜ் ஹி சா எ சைல்டு. ஸோ மேலே போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான். ஹி சா எ சைல்டு கிளிங்கிங் த சைட் ஆஃப் த கிரேட் வால்ஸ். கிளிங்கிங்னா ஹோல்டிங்ஸ் அண்ட் தொங்குறது. ஓகேங்களா? ஹேங்கிங்ஸ். ஸோ அதை பிடிச்சி என்ன செஞ்சிட்ருக்கான், ஒரு குழந்தை தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன செய்யறாருன்னா வாட்ஸ் த மேட்டர் ஹி கால்டு, ஆர் யூ ஹர்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ஆயிடுச்சு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு அந்த பெரியவர். அதுக்கு பீட்டர் சொல்கிறான், ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக். நான் இந்த தண்ணி என்ன செஞ்சிட்ருக்கேன், இங்கிட்ட வரவிடாமல் தடுத்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பீட்டர் எல்டுனா ஷவுட்டட். டெல் தம் டு கம் குயிக்லி. யாரையாவது என்ன செய்யுங்க, சீக்கிரமாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது பாருங்கள். த அலாரம் வாஸ் ஸ்ப்ரெட். ஸோ உடனே என்ன செய்யுது, இந்த நியூஸ் எல்லாமே அந்த ஹோலண்ட் கண்ட்ரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. பீப்புள் கேம் ரன்னிங் த சோவல்ஸ். சோவல்ஸ் அப்படின்னா என்னென்னா எ டூல் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் விச் நீடட்ஸ் டு த மென்ட் த ஹோல். அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுட்டு வராங்கன்னா கொண்டு வராங்க. சூன் த ஹோல் மென்டட். ஓகேங்களா? ஸோ அந்த ஹோல் வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா அடைக்கப்பட்டது. They carried Peter home to his parents, and before long the whole town knew how he had saved their lives that night. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பீட்டரை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ திஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த ஹோலண்ட் கண்ட்ரிஸ். அந்த மொத்த ஹோலண்ட் கண்ட்ரிக்கும் இது தெரிய வருது. ஸோ டு திஸ் தே ஹாவ் நெவர் ஃபர்கெட்டன் த பிரேவ் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட்ஸ். ஸோ அன்னைக்கு இருந்த என்ன செய்கிறாங்க அப்படின்னா த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்டை மறக்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஹி வாஸ் எ வெரி ட்ரூ பிரேவ் பாய் டு சேவ் த ஹோலண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதான் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? சம்மரி.
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வாங்க நம்ம அபவுட் த ஆத்தர்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா மேரி மேப்ஸ் டார்ச் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சி வாஸ் born 1831 and died 1905. சி வாஸ் an அமெரிக்கன் சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்ட் எடிட்டர்ஸ். அவங்க வந்து ஒரு குழந்தைகளுக்கான எழுத்தாளர், சரிங்களா, ஒரு எடிட்டரும் கூட. பெஸ்ட் நோன் ஃபார் ஹர் நாவல்ஸ் ஹேண்ட்ஸ் பிரிங்கர்ஸ். ஸோ இவங்க வந்து மக்களால் எப்போ அறியப்படுறாங்க, ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்னா இவங்களோட ஹேண்ட்ஸ் பிரிங்கர் அப்படிங்கிற ஒர்க் மூலியமாக தான் ஃபேமஸ் ஆகிறாங்க. சி வாஸ் ரெகக்னைஸ் த லீடர் ஆஃப் ஜுவானைல் லிட்ரேச்சர்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜுவானைல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் தட் சில்ட்ரன்ஸ் மேகசின்ஸ், ஓகேங்களா, ஃபார் ஆல்மோஸ்ட் எ தேர்ட் ஆஃப் த 19th centuries. ஸோ இவங்க எப்போ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதி ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்கன்னா தேர்ட் ஆஃப் த 19th centuries. அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. டார்ச் கண்டக்டட் த ஸ்டெயின் நிக்கோலஸ் ஃபார் மோர் தென் 30 years. ஸோ ஸ்டெயின் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு இதை என்ன செய்கிறாங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக என்ன செய்கிறாங்கன்னா அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இட் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மேகசின்ஸ். ஸோ அந்த நிக்கோலஸ் அப்படிங்கிற அந்த மேகசினை 30 வருஷமாக கண்டக்ட் பண்ணி ஒரு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மேகசின் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக, சில்ட்ரனுக்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேகசின்ஸ், ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் அவர் லைஃப். ஷி வாஸ் ஏபிள் டு பர்சூட் மெனி ஆஃப் த கிரேட் ரைட்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அதர் ரைட்டர்ஸ், மற்றவங்க ரைட்டர்ஸோடைய உதவியின் மூலமாக தான் இந்த ஸ்டெயின் நிக்கோலஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் என்ன செய்கிறாங்கன்னா ரன் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், they pursued many of the great writers of the world to contribute to her children's magazines. Mark Twain, Louisa May Alcott, ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டென்னிசன்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ இவங்களுடைய உதவியோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டெயின் நிக்கோலஸ் சில்ட்ரன் மேகசின்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க, சரிங்களா. கண்டிப்பாக இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் சரி, ஒரு சப்ஸ்கிரைபும் சரி, எனக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இதுபோல் வேறு எந்த ஸ்டாண்டர்ட்னாலும் உங்களுக்கு சம்மரி வேணும், இல்லை ஏதாவது கிராமரில் ஏதாவது டவுட்டு அப்படின்னாலும், ஒரு ஷார்ட்கட் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, students.